வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கரம் மசாலா பொடி எப்படி அரைக்கலாங்கிறத பார்த்துடலாம். இந்த ஸ்பைஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக கடைகளில் கிடைக்குது. பட் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா கடையில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது, பேன் பிரச்சனை அது இது வந்ததுலேருந்து நாங்கள் வீட்டில் அரைக்க ஆரம்பிச்சிட்டோம். ப்ளஸ் வீட்டில் அரைக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் வாசனையாகவும் இருக்குது. ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த பொடியை வீட்டில் அரைச்சிடலாம். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். கடாயில் அரைக்கப்பளவுக்கு மல்லி விதைகள், அதாவது தனியாக சேர்த்துக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப ரோஸ்ட் பண்ணக்கூடாது, அப்படியே லைட்டாக சூடானா போதும். அது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு போதும். ஓவர் ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மசாலாவோட ஃப்ளேவர்லாம் வெளியில் போயிடும். ஸோ ஜஸ்ட் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே சுரட்டி எடுத்தால் போதும். ஒரு 10-15 செகண்டில் உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிடும். அடுத்ததாக ஒரு 2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் அதே மாதிரி தான் லைட்டாக அப்படியே சுரட்டி விட்டுருங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா சேர்த்துக்கிறேன். அதாவது 2 டீஸ்பூன் நார்மல் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா. எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்று ஒன்றா ரோஸ்ட் பண்ணி ஒரே பவுலில் சேர்த்துட்டே வரலாம். ஒரு கருப்பு ஏலக்காய், கூடவே ஒரு 6 பச்சை ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கருப்பு ஏலக்காய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராயல் ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததாக ஸ்டோன் ஃப்ளவர் ஒன்று சேர்த்துக்கலாம். நம்ம இதில் கொஞ்சம் அப்படியே லைட்டாக சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, மறுபடியும் மிக்சியில் அரைக்கும் போது அந்த ஹீட்டு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு மிளகு சேர்த்துக்கலாம். பட்டை பார்த்தீங்கன்னா ஒரு முழு பெரிய சைஸ் பட்டையை நான் உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். உடச்சிட்டு சேர்க்கும் போது உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் நம்மளுக்கு சீக்கிரமாகவே சூடும் ஆகிடும். பட்டையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுருள் பட்டை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை குச்சி பட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 5 லவங்கம் சேர்த்துக்கலாம். லவங்கம் ஜாஸ்தி சேர்க்காதீங்க, 5 போதும். ஓவராக ஃப்ளேவர் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். லவங்கத்தை இப்படி லைட்டாக வறுத்து அதே பவுல்லே நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டார் அனீஸ் சொல்லக்கூடிய அன்னாச்சி பூ மொக்கு சேர்த்துக்கிறேன். பாதி அளவுக்கு சேர்த்தா போதும். அதாவது ஒரு ஸ்டார் அனீஸில் பாதி ஸ்டார் நீங்கள் சேர்த்தா போதும். ஒரு சின்ன சைஸ் ஜாபத்ரி இல்லைனா மேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை, பே லீஃப் சேர்த்துருக்கேன். ஒன்றா கடாயில் சேர்த்துட்டு லைட்டாக இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு போதுங்க. 4 காஷ்மீரி சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். கலர் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்கும், ரொம்ப காரம் இருக்காது. ஒரு 1/4 ஜாதிக்காய், அதாவது நட்மெக் சேர்த்துக்கலாம். நட்மெக் பார்த்தீங்கன்னா பயங்கர வாசனையாக இருக்கும், ரொம்ப சேர்த்துறாதீங்க. 1/4 சேர்த்தா போதும். உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் உங்கள் மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பவுலில் ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் பல்க் குவான்டிட்டியில் பண்ணுறீங்கன்னா மிஷினில் கொண்டு போய் நீங்கள் அரைச்சிட்டு வந்துக்கலாம். நைஸாக ஸ்மூத்தாக அரைச்சி வரும். வீட்டில் மிக்சியில் அரைக்கிறீங்கன்னா நீங்கள் 2-3 தடவை சலிச்சு எடுத்து அரைச்சிக்கணும். ஒரு பேட்சாக நீங்கள் அரைச்சிட்டு சலடையில் போட்டு சலிச்சிட்டு மறுபடியும் சலடை மேலே இருக்கிறத மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு திருப்பி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி 2-3 தடவை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா அரைப்படும். ரொம்ப குறக்குறன்னு இருந்தாலும் நம்மளுக்கு ஃபுட்டில் மிக்ஸ் ஆகாது, நம்மளுக்கு வாயில் மாட்டும். அதனால தான் நம்மளால் எவ்வளோ ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சதுக்கப்புறமா க்ளீனான ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு மாதக்கணக்கில் சூப்பராக இருக்கும். முக்கியமாக ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். ஏர்டைட் கண்டெய்னரில் வைங்க. ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சமாக உப்பு தூவி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த பொடியை பார்த்தீங்கன்னா நீங்கள் கறி, கிரேவி, சப்ஜி, பிரியாணி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஹோம்மேட் கரம் மசாலா பொடி ரெடி. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.